நேரம் விடுந்தாச்சு. கோழி கூவுறது கூட காலையில் இவளுக்கு காது கேட்கல போல இருக்கு. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக வந்து மூஞ்சில் அடிச்சப்புறம் என்ன தூக்கம் வேண்டி கிடக்கும். ஐயோ நேரம் விடுந்துட்டா. சாரிங்க, நான் நேரம் விடுந்த தெரியாம தூங்கிட்டேன். அது சரி, எதுக்கு இவ்வளோ நேரம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? பிள்ளைகள் வீட்டுல இல்லையா, அதனால நேரம் விடுந்ததும் தெரியல. அவ்வளவு இருந்தா அணக்கமா இருக்கும். பிள்ளைலாம் எங்க? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு பார்த்தீங்களா, அதனால எங்க அம்மா ஊருக்கு போய் அங்க இருக்க எங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டு உறவுக்காரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு 4 நாள் அங்க தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் பிள்ளைகளை பார்க்காமலே என்னால இருக்க முடியலப்பா. 4 நாள் வேற. நம்ம பாகிஸ்தான் நாடு, ஆப்கானிஸ்தான் நாடு, சைனா, பூட்டான், நேபாள், மியான்மர், பங்களாதேசம், இலங்கை இங்க எல்லாம் போயிட்டு வரணும்னா 4 நாள் எங்கெங்க பார்த்தோம், ஒரு வாரத்துக்கு மேல ஆயிரும்ல. எனக்கு தான் அந்த காலத்துல இந்த குடுப்பனை எல்லாம் இல்லை. என் பிள்ளைங்களாவது நிம்மதியா உறவுக்காரங்களோட பேசிக்கிட்டு 4 நாள் சுத்திட்டு வரட்டுங்க. நான் ஒரு வேலை வெட்டி இல்லாத பையன், அதனால ஒன்ன ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போகலன்னு சொல்லாம சொல்லி காட்டுறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்களும் நாமும் நம்ம உறவுக்காரங்களோட சந்தோஷமா இருக்கலாங்க, அதான் சொல்லணும். இந்தியாவின் அண்டை நாடுகளை பத்தி பார்ப்போமா? இந்தியாவின் மேற்கு பகுதியில பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானோட தலைநகரம் இஸ்லாமாபாத். பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, முஸ்லிம்களின் மதம் இஸ்லாம், அதனால இஸ்லாமாபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு பகுதி பாகிஸ்தான். மேற்குல இருந்து பாகிஸ்தான் பார்க்கறான். எதுக்கு பார்க்கறான்? கிஸ் பண்ணலாமான்னு பார்க்கறான். மேற்கு பகுதியில பாகிஸ்தான் இருக்கு, மேற்குல இருந்து பார்க்கறான். வெஸ்டர்ன் சைடு பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் காபுல். ஆப்கானிஸ்தான் ஆஃப், காபுல் புல், ஃபுல். அப்பா ஆஃப்னா பிள்ளை ஃபுல். ஆப்கானிஸ்தான் காபுல். வடமேற்கு பகுதி ஆப்கானிஸ்தான். அப்பா ஆஃப் வச்சிருக்காரு, காலிஸ்தான்னா பையன் கன் வச்சிருக்கான். அப்பா ஆஃப் வச்சிருக்காரு, பையன் கன் வச்சிருக்கான். வடமேற்கு பகுதி ஆப்கானிஸ்தான். நார்த்தன் சைடு சைனா, நேபாள், பூட்டான். சைனா கேபிட்டல் பீக்கிங் ஆர் பெய்ஜிங். நேபாள் கேபிட்டல் காத்மண்டு. பூட்டான் கேபிட்டல் திம்பு. சைனானா சின்ன பையன், நேபாள்னா பாய், பூட்டான்னா பூட்டன். சின்ன பையன் அவங்க பூட்டன் கூட பால் விளையாடுறான். சைனா சின்ன பையன், பூட்டன், நேபாள் பால் விளையாடுறான். பீக்கிங், பீக்கிங்னா கிங். காத்மண்டுனா காத்தடிச்சா மண்டு மாதிரி விழாம இருக்க. திம்புனா தெம்பு, தெம்பா நெல்லிக்காய் சாறு ஜூஸ் குடிச்சாரு. பீக்கிங் பெரிய கிங், காத்மண்டு காத்தடிச்சா மண்டு மாதிரி விழாம இருக்க. திம்பு தெம்பா நெல்லிக்காய் சாறு ஜூஸ் குடிச்சாரு. வடக்கு சீனா, நேபாளம், பூடான். சீனானா சீனி, நேபாளம் நோப்பா, சீனி போட காப்பி, நோப்பானா வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. பூட்டன், பூடான்னா பூட்டன். ஈஸ்டர்ன் சைடு பங்களாதேஷ், மியான்மர். பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கா, மியான்மர் கேபிட்டல் நாபிட்டாவ். பங்களாதேஷ்னா பங்களா, டாக்கானா அடுக்கடுக்கா இருக்கு, பங்களா அடுக்கடுக்கா இருக்கும். மியான்மர்னா பூனை, நாபிட்டாவ்னா நாப்பினா நாய், டவுனா வால். பூனை நாய்க்கு வாழை கடிச்சிட்டே தெரியுது. இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடில் பங்களாதேஷ்னா ஒரு பங்களா, அதுக்குள்ள மியான்மர்னா பூனை, பூனைக்குட்டியும் இருக்கு. கிழக்கு வங்காளதேசம், மியான்மர். கிழக்கில் இருக்கிற வங்காள மாமிக்கிட்ட நிறைய பூனைக்குட்டி இருக்கு. இந்தியாவோட சதன் பகுதியில் ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்காவோட தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரா கோட்டை. ஸ்ரீ ஜெயா வர்த்தனா வர்த்த புறாவை, ஸ்ரீ ஜெயா வர்த்தனைனா வளர்த்த புறா, கோட்டைனா கூட்டுக்குள்ள இருக்கு. ஸ்ரீ ஜெய வர்த்தனபுரா கோட்டை. தெற்கு பகுதி இலங்கை. வாழ்க்கையில 2 கை இருக்கணும், ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று புன்னகை. 3வது ஒரு கை இருக்கு பாருங்க, அதுதான் இலங்கை. நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இந்த 3வது கை இருக்கு. சவுத் வெஸ்ட்ல மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் கேபிட்டல் மாலி. சவுத் வெஸ்ட்ல ஒரு மால் இருக்கு. மால்தீவ்ஸ்னா மால், அதுல வேலை பார்க்குறவங்க எல்லாம் மேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. மாலினா மேல். இந்தியாவோட அண்டை நாடுகளை பார்ப்போமா? இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. வடமேற்கில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானமும், வடக்கில் சைனா, நேபாளம், பூட்டானுடனும், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மருடனும் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும், மேற்கில் அரபிக்கடலாலும் சூழப்பட்டு 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை 3 பக்கங்களிலும் கொண்டுள்ளது. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்து 7516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பார்க் நீர் சந்தை என அழைக்கப்படுகிறது.
இந்தியா தனது மிக நீளமான எல்லைப் பகுதியை வங்காளதேச நாட்டுடன் பகிர்ந்துள்ளது. இதன் நீளம் 4156 கிலோமீட்டர். பங்களாதேஷை சுற்றி இருக்கிற இந்திய மாநிலங்கள் எதுன்னு பார்ப்போமா? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா மற்றும் அஸ்ஸாம். இதோட ஷார்ட்கட்டு எம்பி மேட்ச். எம்னா மிசோரம், பீனா வெஸ்ட் பெங்கால், இந்த எம்னா மேகாலயா, ஏனா அஸ்ஸாம், சீனா திரிபுரா. எம்பி எல்லாருமே மேட்ச்ல தான் தூங்குவாங்க, பாயில தான் தூங்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா பங்களாதேஷ் பார்டரை தொட்டுட்டு இருக்க இந்திய மாநிலங்கள் எம்பி மேட்ச்ல தூங்குவாரு. இந்தியா இரண்டாவதாக மிகப்பெரிய எல்லையை சைனா நாட்டுடன் பகிர்ந்தளிக்கிறது. இந்தியா சைனாவுடன் எல்லையை பகிர்ந்தளிக்கும் இந்திய மாநிலங்களை பார்ப்போமா? ஜேகே ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். இந்த 5 மாநிலங்களும் தங்களுடைய எல்லையை சைனா நாட்டுடன் பகிர்ந்தளிக்கின்றன. இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்? சாஜு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்னா சிக்கிம், ஹைட்ஸ்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ஏ அருணாச்சல் பிரதேஷ், ஜே ஜம்மு அண்ட் காஷ்மீர், யூ உத்தரகாண்ட். சாஜு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3488 கிலோமீட்டர். இந்தியா சைனாக்கு 3488 கிலோமீட்டர்ல சாஜோ கொடுத்திருக்கு. இரண்டாவது மிக நீளமான எல்லை. இந்தியா தனது 3வது நீளமான எல்லைப் பகுதியை பாகிஸ்தான் நாட்டுடன் பகிர்ந்தளிக்கிறது. இந்தியாவோட எந்தெந்த மாநிலங்கள் பாகிஸ்தான் நாட்டுக்கு எல்லையை பகிர்ந்தளிக்கும் பார்ப்போமா? ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். இந்த 4 மாநிலங்களும் தங்களுடைய எல்லையை பாகிஸ்தான் நாட்டுடன் பகிர்ந்தளிக்கின்றன. ராஜஸ்தான்னா ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஜேகே ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா பஞ்சாப், ஜீனா குஜராத். ராஜா ஜேகே கூட பிஜி டெஸ்ட்ல போனாரு. அந்த டெஸ்ட்ல அவருக்கு 3323 மார்க் கிடைச்சிச்சு. ராஜாவும் ஜேகேயும் பிஜி டெஸ்ட் எழுதினதுல 3323 மார்க் கிடைச்சிச்சு. 4வது இந்தியா தனது எல்லையை நேபாள் நாட்டுடன் பகிர்ந்தளிக்கிறது. இதன் மொத்த நீளம் 1751 கிலோமீட்டர். அது சரி, இந்த நேபாள் கூட எந்தெந்த இந்திய மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்தளிக்குதுன்னு பார்ப்போமா? சிக்கிம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுடன் பகிர்ந்தளிக்கிறது. 5 இந்திய மாநிலங்களுடன் நேபாள் நாடு தனது எல்லையை பகிர்ந்தளிக்கிறது. இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுலாம்னா, சுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன தானே சுப்புன்னு நண்பா கூப்பிட்ட? உன்னை போய் யாராவது கூப்பிடுவாங்களா? 5 இந்திய மாநிலங்களை ஷார்ட்கட்டா கூப்பிட்டேன். என் பேரு சுப்பு தான், அதை மறந்துடாத. உன் பேரு சுப்புன்னு சொல்றதுனாலதான் இந்த 5 மாநிலங்களுக்கும் சுப்பு அப்படின்னு ஷார்ட்கட்டா பேர் வச்சிருக்கேன்ப்பா. எஸ் சிக்கிம், யூ உத்தரப்பிரதேஷ், பி பீகார், பி வெஸ்ட் பெங்கால், அதுல உள்ள பி மட்டும், யூ உத்தரகாண்ட். சுப்பு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து 1751 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். பார்க்க முடியாத தூரத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்களேப்பா. இந்தியா 5வது தனது மிகப்பெரிய எல்லையை மியான்மர் நாட்டுடன் பகிர்ந்தளிக்கிறது. மியான்மர் நாட்டோட பழைய பேரு பர்மா. இதன் நீளம் 1643 கிலோமீட்டர். இதுதாங்க மியான்மர் நாடு. மியான்மர் நாட்டுடன் எந்தெந்த இந்திய மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்தளிக்கும் பார்ப்போமா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம். இந்த 4 மாநிலங்களும் 1643 கிலோமீட்டர் எல்லையை மியான்மர் நாட்டுக்கு பகிர்ந்தளிக்கின்றன. இதோ இருக்காளே இந்த அருணாவோட மாமி. என்னோட மாமி ஜாலிதான். ARUனா அருணாச்சல் பிரதேஷ், என்ஏனா நாகாலாந்து, எம்ஐனா மணிப்பூர், எம்ஐனா மிசோரம். சுட்டலா சத்து அருணா மாமி, அருணாவோட மாமி, என்னோட மாமி. என்னோட மாமி எனக்கு 1643 ரூபா தந்தாங்க. இந்தியா தனது 6வது நீளமான எல்லைப் பகுதியை பூட்டான் நாட்டுடன் பகிர்ந்தளிக்கிறது. பூட்டான் லேண்ட் ஆஃப் தண்டர்போல்ட். இந்தியாவோட எந்தெந்த மாநிலங்கள் பூட்டான் நாட்டு எல்லையை தொடுதுன்னு பார்ப்போமா? அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், சிக்கிம் ஆகிய 4 நாடுகள் தன்னுடைய எல்லையை பூட்டானுடன் பகிர்ந்தளிக்கின்றன. இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா, வாஸ் டபிள்யூனா வெஸ்ட் பெங்கால், ஏ அருணாச்சல் பிரதேஷ், ஏ அஸ்ஸாம், எஸ் சிக்கிம். நான் ஏன் எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? 699 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற வாஸை எடுத்து தண்ணி பிடிக்கதான். வாஸோட நீளம் 699 கிலோமீட்டர். இறுதியாக இந்தியா தனது மிக குறைந்த நீளமான எல்லைப் பகுதியை ஆப்கானிஸ்தான் நாட்டோடு பகிர்ந்தளிக்கிறது. இதன் நீளம் 103 கிலோமீட்டர். எந்தெந்த இந்திய மாநிலங்கள் ஆப்கானிஸ்தான் எல்லையை தொடுதுன்னு பார்ப்போமா? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆப்கானிஸ்தானம் அப்படின்னா ஆஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆஃப் அடிச்சவனெல்லாம் டச் பண்ணக்குள்ள தைரியம் ஜேகேக்கு மட்டும்தாங்க இருக்கும். ஆப்கானிஸ்தானத்தின் எல்லையை தொடும் இந்திய மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்பப்பா எல்லா நாட்டு எல்லையை தொட்டுட்டு வருவோம். நடந்து 103 kg இழைச்சிட்டேங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது பால்க் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா. இந்தியாவோட முக்கு பகுதியை ஸ்ரீலங்காவோட குடிமை பகுதியை பிரிக்கிற இந்த இடம் தான் பால்க் நீர்சந்தி. இந்தியாவோட நாடி பகுதியை